இப்போ காமனா என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்கும் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு எனக்கும் பேக் பெயின் இருக்கு, எனக்கு நெக் பெயின் இருக்குன்றாங்க. அது வந்து நான் நெறைய ஹாஸ்பிட்டல் போனேன், எனக்கு சரியாகல. இங்கே போய் பார்த்தேன், இவ்வளோ செலவு பண்ணேன், அங்கே எம்ஆர்ஐ எடுத்தேன், சரியாகல. எனக்கு ஃபிசியோ எடுத்தேன், சரியாகலன்னு சொல்லிட்டு காமனா இப்போ ரொம்ப காமனா நான் வந்து அந்த பேஷண்ட்டை ஒரு தடவை செக் பண்ணேன். அவரு இன்னைக்கு நடந்த விஷயம் ஒருத்தரை செக் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு காமனா வரதுனால இதை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் ஒன்றுமே இல்லை. செக் பண்ண அவர்கிட்ட சொல்கிறேன், சார் இது ஒன்றுமே இல்லைன்னா ஏதோ என்ன ஏலியன் பார்க்குற மாதிரி பார்க்குறாருன்னு. ஒன்றுமே இல்லைன்றாரு. இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ ஹாஸ்பிட்டல் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னென்னா, மைண்டு வந்து ஒரு இடத்துல பெயின் இருக்குதுன்னு சொல்லும்போது அது வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் கழுத்து வலி இருக்குன்னு இது வந்து எல்லா இடத்துலையும் சொல்லிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஃபேமிலியில் யாருக்காவது கழுத்து வலி இருந்தால் பார்த்துட்டு இருந்தீங்களா? ஆமான்னாங்க. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால் புரியும். ஒரு அம்மா வந்திருந்தாங்க ஒரு திங் ஒரு 10 டேஸ் முன்னாடி. அந்த அம்மா என்ன ஆச்சுன்னா, எனக்கு இந்த சைடு ஃபுல்லாக வலிக்குது, ஒரு சைடாக எனக்கு கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. செக் பண்ணும்போது கம்ப்ளீட் நார்மல். இவங்க எம்ஆர்ஐ நார்மல், அவங்க என்னென்னோ எடுத்துருக்காங்க, டெஸ்ட்டெல்லாம் எடுத்துருக்காங்க, எல்லாமே நார்மல். அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், ஃபேமிலியில் யாருக்காவது வந்து எனக்கு இந்த கை கால் விழுந்துருமான்னு கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. உடனே கேட்டேன், ஃபேமிலியில் யாருக்காவது ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் சார், அவ்வளோ பதட்டமா, அவ்வளோ இதுவாக, ஆமாம் சார், எங்கள் அம்மாக்காச்சு நான் தான் கூட இருந்து பார்த்துக்கிட்டேன் 5 வருஷமாக, நான் தான் தூக்கி யூரின் மோஷன்லாம் உட்கார வச்சேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. ஆமாங்க, அதனால தான் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டால், எனக்கு வந்து பிரெயினில் எதுவும் இல்லைன்னு சொன்னேன். அப்போ தான் சொன்னேன், இல்லைங்க அவங்கள பார்த்துட்டே இருக்கிறதுனால உங்கள் பிரெயின் அந்த மாதிரி எனக்கு வந்துருமோன்ற பயத்தில் பண்ணதுன்னு சொல்லும்போது, இல்லை சார் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு வருதுன்றாங்க, எல்லாமே நார்மல். இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். இது டிப்பிக்கலாக பிரெயினை வந்து சென்ஸ் பண்ணும். அதாவது என்னென்னா, புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த கால் வந்து இப்போ சப்போஸ் இந்த சுகர் நாங்கள் ஸ்டம்ப்பு கேஸ்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, கால்லாம் வச்சு போட்டு ஸ்டம்ப்னு அந்த கால் வெட்டிடுவாங்கல்ல, ஒரு பாதி கால் சுகரில் எடுத்துருவாங்க. அவங்களுக்கு காலே இருக்காது, ஆனால் அந்த கட்டவரில் அரிக்குதுன்னு முட்டி வரைக்கும் எடுத்துருப்பாங்க காலை. சப்போஸ் ஆக்சிடென்ட்லாம் ஆச்சுன்னா கால் எடுத்துருவாங்க, முட்டி கீழே எடுக்கிறாங்க, முட்டிக்கு மேலே சைன்ஸ் ஆம்புடேஷன், நிறைய டைப் ஆஃப் ஆம்புடேஷன் இருக்குது, ஆம்புடேஷன் சொல்லுவாங்க. அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு நாங்கள் போய் கட்டவரில் அரிக்குதுன்னு ஐசியூவில் இருக்கும்போது கட்டவரில் அரிக்குது சொரிஞ்சு விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் காலே இருக்காது. அந்த கட்டவரில் தான் வலிக்குது எனக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் காலே இருக்காது. அப்போது அந்த மாதிரி பிரெயினை சென்ஸ் பண்ணும். அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்க, பிரெயினில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி சென்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஓ, எனக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நான் இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு பார்த்தேன், எனக்கு கை கால் வந்துடும் சொல்லிட்டு இந்த நெக் பெயின் இதை நான் தப்பாவோ, நீங்கள் வந்து சைக்காலஜிக்கல் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, உங்கள் பிரெயின் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதா சென்ஸ் பண்ணும். இது ஒரு பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் என்னென்னா, மைண்டு தான். நான் நல்லா இருக்கேன், ஒன்றும் இல்லை, போயான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தா ஒன்றும் இல்லை. இல்லைன்னா ஒரு அமௌண்ட்டை சேர்த்து வச்சுங்க, ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணி திருப்பியும் போய் பண்ணேன், திருப்பி போய் பண்ணேன்னு அந்த இன்றைக்கி வந்தவர் பார்த்தீங்கன்னா, எத்தனை இன்றைக்கி 2-3 பேர் இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போய் நான் ஃபிசியோ பண்ணேன், இப்போ டே 800-500 ஆச்சு, வீட்டுக்கு வந்து பண்ணாங்க, அதை செஞ்சாங்க, எனக்கு வந்து மாத்திரை கொடுத்தாங்க, நான் அப்பவும் போகலன்னு அவ்வளோ பெரிய ஸ்டோரியாக நேரேட் பண்ணுறாங்க. நான் அதை சொல்கிறேன், சார் ஒன்றும் இல்லை, என்ன ஒரு லுக் விட்டார் பாருங்க, என்ன மனுஷன் இவ்வளோ பிரச்சனையை சொல்லி கேஷிட்டு இவ்வளோ எழுதிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு என்னை ஒரு மாதிரி பார்த்தாரு. எனக்கு ஏதோ நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவர் ஒரு சீனை அப்படி கிரியேட் பண்ண. அப்போ சொன்னேன், இல்லை சார் அப்படின்னு சொல்லி மேட் இம் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். சார் இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளம், இது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. சில பேர் வீட்டில் இருக்கா தைராய்டு தான், எனக்கு தைராய்டு இருக்குது, எனக்கு கட்டிக்குதுன்னு இருக்குன்னு சொல்லி அந்த ஃபீல் வரும். சில பேருக்கு ஏதாவது ஒரு தலைமுடி கூட எனக்கு கொட்டுது, இந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு எங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்க வந்து வலிக்குதுன்னா எனக்கும் வலிக்குது அந்த இடத்துல அப்படின்ற அந்த இது இருந்துகிட்டே இருக்கும். சரி, பெஸ்ட்டு சொல்யூஷன் என்ன, உங்களை சுற்றி ஒரு ஆரா போட்டுக்கோங்க, உங்களை சுற்றி ஒரு ஷெல்லு போட்டுக்கோங்க, உங்களை சுற்றி ஒரு நல்ல ஒரு இது போட்டுட்டு நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் ப்ரொடெக்டிவாக நின்றுக்கோங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ஃபிசிஷியன் எத்தனை பேஷண்ட்ஸ் பார்க்குறேன், எல்லா பேஷண்ட்டும் அவர் மைண்டில் போட்டு அவர் எவ்வளோ நோயாக இருப்பார் பாருங்க. அது ப்ரொஃபஷன்ன்றதை அவர் ரியலைஸ் பண்ணால் மட்டும்தான் அவர் அது இம்பாக்ட் ஆகாது. இல்லைன்னா என்ன, நானே கொஞ்ச நாள் இருந்தது இந்த காலேஜ் செகண்ட் இயர் சென்ட்ரோம் மாதிரி. காலேஜ் படிக்கும் போதில் அந்த கெடவர் ஸ்டடீஸ் பண்ணதெல்லாம் எடுத்து படிப்போம் இல்லையா, அந்த டைம்லையோ அது என்ன வந்து அந்த காலேஜில் வந்து இந்த மாதிரி இருக்குது, தனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு வந்து அந்த காலேஜில் ஸ்டடீஸ்லாம் பண்ணும்போது ஒரு ஜாயின்ட் பெயினை பற்றி கிளாஸ் எடுப்பேன், ரொமட்டாய்டு பற்றி. எனக்கும் அதே மாதிரி இருக்குது, தூக்கம் வரல. எங்கள் கிளாஸில் கூட இருந்த ஒரு பையனே அன்றைக்கி ரொமட்டாய்டு எடுக்கும்போது மறுநாள் வந்து இல்லைவனே எனக்கு தான் அந்த சிம்டம்ஸ், எனக்கு ஜாயிண்ட்லாம் காலேஜே வலிக்குது, முட்டிலாம் வலிக்குது அப்படி சொல்லிட்டு அந்த வெறும் டி டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் வச்சுட்டு அந்த மாதிரி தன்னை ஒரு பிரெயினை வந்து சென்ஸ் பண்ணி நம்ப வைக்கும். ஸோ இன்றைக்கி பெஸ்ட்டு மெடிசன் உங்கள் ப்ராப்ளத்துக்கு என்னென்னா மைண்டு தான். நான் நல்லா இருக்கேன் போயன்னு சொல்லிட்டே இருங்க, ஒருவேளை நோயாக இருந்தால் கூட சரியாயிடும். இல்லை எனக்கு இருக்கும், எனக்கு வந்துடும் நினச்சிட்டு இருப்பேன். நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப பயங்கரமாக டான்ஸ் ஆடுவாங்க, யார் பேருன்னு சொல்லலை. அவர் வந்து நான் 100 வருஷம் 150 வருஷம் உயிர் வாழ்கிறேன்னு சொல்லி சில இதெல்லாம் சொன்னாங்க. அவர் வந்து இப்போ அவரால் 55-60 தொட முடியல. அப்போது ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக ரொம்ப எனக்கு ப்ராப்ளம் ரொம்பன்னு கன்சிடர் பண்ணும்போதே அன்றைக்கே உங்கள் பிரெயினில் வந்து டிசீஸாக ஒன்று ஏற்றிடுறீங்கன்றதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.